எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜ் மோமோஸ். ஆனியன், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். இஞ்சி சீவிட்டிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி. அந்த வெஜிடபிள் பிளேட்டு பார்த்திங்கன்னா கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேபேஜ், இது மூணுத்தையுமே ரொம்ப பொடிசாக கட் பண்ணிவிட்டு, ஆனியன், அதுக்கப்புறமேட்டு ஜிஞ்சரும் கார்லிக்கும் மட்டும்தான் உள்ள ஸ்டஃபிங்கில் இப்போ பண்ண போகிறோம். அதில் நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த லீவ்ஸ்லாம் நான் போடலை. ஏன்னா என் டாக்டர் சரியாக சாப்பிட மாட்டேறா. அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவையும் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5 வெஜிடபிள் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெஜிடபிள் தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ நான் வெறும் 3 வெஜிடபிள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 பீன்ஸு, கேரட்டு, கேபேஜ், ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக். இதை ஜிஞ்சர் சீவிட்டு அதுக்கப்புறம் ஃபைன் சாப் பண்ணிக்கணும். கார்லிக்கும் தோல் உரிச்சிட்டு ஃபைன் சாப் பண்ணிக்கணுங்க. இப்போ கேரட் சீவிட்ருக்கோம். இது சீவி முடித்த உடனே கொஞ்சம் பீன்ஸும் பேலன்ஸ் இருக்குது, அதையும் கட் பண்ணிவிட்டு பூண்டை உரித்து சின்னதாக கட் பண்ணிடணுங்க. கட் பண்ணிவிட்டு மொத்தமாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு பேனில் 1 ஸ்பூனில் மேக்ஸிமம் 2 ஸ்பூன், அதுக்கு மேலே வேண்டாம், 2 ஸ்பூன் ஆயில் போட்டு இது எல்லாத்தையுமே உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டஃபிங்கில் வைக்கலாம். இது கூடவே நான் கோதுமை மாவு இதுக்கு தேவைப்படாது. இது மைதா மாவில் செஞ்சால் அது அப்படியே நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு வெஜ் மோமோஸ் வந்துடும். ஸோ அதனால் பியூர்லி நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். மைதா மாவை ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி எப்படி பிசைவோமோ உப்பு போட்டு, அதே மாதிரி சப்பாத்திக்கு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சாச்சு. அதில் நான் ஒரு 25 பீசஸ் இன்றைக்கி மோமோஸ் வர மாதிரி நான் அளவு எடுத்து எல்லாமே உருட்டி வச்சுருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் தான் இந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இதை அதுக்குள்ளே போட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணி எட்ஜஸ்லாம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இட்லி குண்டாலாம் வைக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு அந்த ஆவிலேருந்து எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடுங்க. இதுக்கு ஒரு சாஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாஸ் பார்த்திங்கன்னா டொமேட்டோ, பூண்டு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி, இந்த மூணுத்தையுமே அப்படியே நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். அந்த தக்காளி பச்சை வாசனை போகணும். அதுக்காக கொதிக்க வச்சு உப்பு போட்டு இறக்கிட்டு வேண்டியதாங்க. அந்த சாஸ் ரெடி ஆகிடுங்க. அது சிம்பிள் தான். அந்த 3 இன்க்ரீடியன்ட் தான். காஞ்ச மிளகா, பூண்டு, தக்காளி, 2 தக்காளி, அதை மிக்சியில் அரைச்சிட்டு உப்பு, எண்ணெய் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதை இறக்கிடணும். அந்த சாஸ் ரெடி ஆகிடுங்க. ரெட் சில்லி சாஸு. அந்த மோமோஸ்க்கு, வெஜ் மோமோஸ்க்கு அதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ பூண்டு மட்டும் உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். நான் வெஜ்ஜு மோமோஸ் இப்போ செய்கிற லென்த் டேஸில் இருக்கிறதுனால இன்னொரு நாள் நான் சிக்கன் மோமோஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வெஜிடபிளை இப்படியும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பூண்டு உரிக்கிறதாங்க கஷ்டமாக இருக்குது. உரிச்சாச்சு, கட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. நம்ம ஃப்ரைக்கு போயிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ண தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் அந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக ஃப்ரை பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அதை ஆற வச்சு நம்மளோட மைதா உருட்டி வச்சுருக்க சப்பாத்தி மாதிரி உருட்டி வச்சுருக்கிறதுல நம்ம ஸ்டஃபிங் போட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி போட்டுற வேண்டியது தான். கையால் ஸ்டிச் பண்ணினா அந்த எட்ஜஸில் மடக்கிறோம் இல்லையா, அதுதான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ண வெஜிடபிள்ஸை எடுத்துகிட்டு போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை வேண்டாம், மீடியம் ஃப்ரை.
ஒரு ஃப்ரை பேன் எடுத்துப்போம். 2 ஸ்பூன் அவ்வளோதாங்க, எண்ணெய் போதும். ஊற்றியாச்சு. ஹீட் ஆன உடனே இந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து போட்டுட்டு அதை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த ஸ்மெல் வரும். அந்த அரோமா வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆனியன் போடணும். ஏன்னா இது ஃப்ரை ஆகணும். அதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஆனால் ஜிஞ்சர் கார்லிக் வந்து டீப் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நான் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் கூடவே வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வந்து இது ரொம்ப வேக வேண்டாம். ஏன்னா எப்போவும் நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம் இல்லையா? ஸோ இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது அதுவும் நல்லா வந்து உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் வந்து வெந்துடும். ஸோ அதனால் இது வந்து இங்கே பாயில் பண்ண தேவையில்ல. அதனால் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுங்க. சால்ட்டு அந்த கரம் மசாலா ஆட் பண்ணால் போதும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுறேன். போட்டதுக்கப்புறமேட்டு சும்மா கிளறி விட்டுட்டு சால்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு அந்த ஆயில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் மேலே எல்லாத்துலேயும் கவர் ஆகணுங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நல்லா கிளறி விடும்போது எல்லாமே அது மேலே எண்ணெயாக ஒரு கிளாஸ் கோட் வரும் இல்லையா, அந்த கோட்டில் எடுத்துட்டாலே போதும். உப்பு போட்டு கிளறிட்டு நம்ம வந்து கரம் மசாலா கொஞ்சம் வந்து சில்லி பவுடரும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு. இது ஸ்பைஸியாக இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சாஸ் வந்து நல்லா ஸ்பைஸியான சாஸு, அது வந்து அதுக்கு ஈக்குவல் ஆகிடும். கரம் மசாலா மட்டும் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. இதெல்லாமே கலந்து வந்தால் போதும். இதை ஆற வச்சுட்டு அந்த ஸ்டஃபிங்கில் பண்ணிடலாம். நான் வந்து ஆல்ரெடி மைதா மாவை பிசைஞ்சு வச்சு அது ரவுண்டாக வந்து எல்லாத்தையுமே ஷேப் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க, உருட்டி. அதில் இப்போ ஸ்டஃபிங் வைக்கலாம் ஆற வச்சுட்டு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு 25 பீசஸை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்குள்ளே இப்போ ஸ்டஃபிங் தான் பண்ணுறோம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு பண்ணுங்கள். கையில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே போட்டு இந்த மோமோஸ் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸிங் பண்ணி கவர் பண்ணிட வேண்டியது தான். 1 by 1 எல்லாத்தையுமே உள்ள ஸ்டஃபிங் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். மொத்த மோமோஸையும் ரெடி பண்ணியாச்சு. 25 பீசஸ் கிட்டே இருக்குது. இதெல்லாம் இட்லி தட்டில் வச்சு ரெடி பண்ணிடுவாங்க, அவ்வளோதாங்க. 20 மினிட்ஸ் இட்லி தட்டில் வச்சு அவிச்சாச்சு. மோமோஸ் ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், இது ஒரு வே கொடுக்கறதுக்கு. ஸோ வெஜிடபிள்ஸை கொடுத்த மாதிரியும் ஆச்சு, நம்ம மோமோஸும் செஞ்சு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. நான் சாஸ் வந்து இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தயவு செய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.